அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக பிரீதா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்ன மேம் ரெசிபிஸ்? இன்னைக்கு வந்து நட்ஸ் போட்டு சப்பாத்திப்பா. ஓகே, சோ ரிச்சான ஒரு சப்பாத்தி. ஆமா, ரிச்சான சப்பாத்தி. அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. அதுக்கு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன மேம் செய்ய போறீங்க? இப்போ சப்பாத்திக்கு பிசைஞ்சுக்கலாம்ப்பா. இப்போ இது உருண்டைகளாக எடுத்தாச்சு. ஓகே மேம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது நம்ம அதுக்குள்ள தக்காளி தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம். என்ன எடுத்துக்கிறேன்ப்பா. என்ன காயட்டும். கடுகு கொஞ்சம். ஸோ இன்னைக்கு வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு காம்போ வந்து தக்காளி கிரேவியும் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிர்சம் அப்படின்றது நம்ம வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். ஸோ அந்த அதிர்ச மாவு சேர்க்கும் போது நம்ம வந்து முந்திரி பருப்பையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் மாவோடு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதிர்சத்தோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதிர்சம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதாம் முந்திரியெல்லாம் வந்துட்டு சின்ன சின்னதாக துருவி போடுவோம் இல்லையா? ஸோ அது துருவுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு துருவி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா மெலிசாக வரும். அது வந்து நம்ம ஸ்வீட்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணலாம். கொஞ்சமாக உளுந்து வேணும்ப்பா. கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொடுமா. இது அவங்கவுங்க தேவைக்கு ஏற்பதான் இது. சரி. இப்போ இதை வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே. நல்ல பொன்னிறமாக நல்லா வறுக்கணும்ப்பா. இது வறுத்து அப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கினாதான் இதுக்கு ரொம்ப டேஸ்டே. இதுக்கு இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா அதை போட்டோம்னா கொஞ்சம் தெறிக்கும். ஓகே. இதில் வேணும்னா இஞ்சி பூண்டு நல்லா கட் பண்ணி போடலாம். இல்லை விழுது கூட சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு உள்ளர வச்சு ரோல் மாதிரி தான் இப்போ நம்ம இது சாப்பிட போகிறோம். அப்புறம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் அப்போ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கெடாது. என்னடா வெங்காயம் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் இது வந்து நல்லா வதக்கிட்டு முந்தின நாள் நைட்டே கூட இந்த தொக்கு பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்தாங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாங்க. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இது வதங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
ஒரு 2 வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி அந்த மாதிரி ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். இது தக்காளி தொக்குன்றதுனால தக்காளி எத்தனை வேணுமோ எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த மாதிரி சமைச்சிக்கலாம். வதங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். நம்ம அந்த நட்ஸ் வந்து கொஞ்சமாக வறுத்து அதை பொடிச்சுக்கலாம். சரி. இப்போ இதில் நட்ஸ் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் கொடுங்க. வேர்க்கடலை, நட்ஸ் நம்ம விருப்பம்தான், எவ்வளோ வேணுமோ நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுடலாம். ஸோ ஈவன் வந்து நம்ம மைசூர் பாக் செய்யும் போது கூட இந்த கடலை மாவு அரைக்கும் போது முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் எடுத்துக்கொடு. இதில் வால்நட் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலைப்பா. 5 வகையான நட்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஓகே. வறுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வறுத்தாச்சுப்பா. இதை ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்ச நேரம் ஆறட்டும். சரி. இதில் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம போட்டுடலாம். ஓகே. இது ரெண்டுமே சேர்த்து அரைச்ச பொடி இது. ஓகே. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி. பட் இது வந்து நம்ம ரொட்டீனாக எல்லாருமே செய்யக்கூடிய அந்த தக்காளி கிரேவி தான் இல்லையா மேம்? பட் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கலர் வந்து டார்க்காக இருக்கும். தக்காளி அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வதக்கிட்டு அரைப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா அரைச்சிட்டு எண்ணெயில் தாளிச்சு விட்டு வதக்குவாங்க. பட் வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதக்கி வச்சு உள்ள சப்பாத்தி உள்ள அந்த நட்ஸு கரன்ச்சியோட இதை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இதுக்கு, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு இது கொதிக்கட்டும். இது அப்படியே வேகட்டும். இது ஆறிட்டு அரைச்சிக்கலாம். இது ரெடி ஆயிட்டு. ஓகே. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால அது பார்த்து போட்டு. ஆயில் நமக்கு வதங்கும் போதே தெரியும், கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா அப்ப நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக நார்மல் தக்காளி தொக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி எடுப்பாங்க.
பட் அது காரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்திக்கு இட்டுக்கலாம். இது இட்டாச்சுப்பா. இதில் நட்ஸ் பொடி வச்சுக்கலாம். ஓரத்துலலாம் கொஞ்சம் சீல் பண்ணிக்கணும். எவ்வளோ மெலிசா முடியுதோ தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ மெலிசா முடியுமோ தேய்ச்சிக்கலாம். இது இந்த ஷேப்லேயே உங்களுக்கு தேய்ச்சிங்கன்னா ஒன்றும் வெளியில் வராது. வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக இப்படி ட்ரையாங்கிளில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுது. அதே மாதிரி அதை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தவா காய வச்சுக்கலாம். ஓகே, இது தவா ஹீட் ஆயிடுச்சு. இதை போட்டுக்கலாம். ஓகே, ஆயில் கொஞ்சம் வேணும். இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சர்விங் பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங்க்கு அப்புறம் தனியாக வச்சுப்போம். ஓகே. சப்பாத்தி தான். இது ரெடி ஆயிடுது. அதில் கொஞ்சமாக வச்சு ரோல் பண்ணிப்போம். ஓகே,
சப்பாத்தியும் இது ரெடி ஆயிட்டு Thank டேஸ்ட் you, பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஷியோர் மேம். ஸோ நட்ஸ் சப்பாத்தி அதுக்கு காம்போவாக வந்து தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறது. அண்ட் ஈவன் ஈவினிங் கூட வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இது இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா. நட்ஸ் சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, எண்ணெய், முந்திரி பருப்பு, பாதாம், பொட்டுக்கடலை, வால்நட், உப்பு. நட்ஸ் சப்பாத்தி செய்யும் முறை: முதலில் சப்பாத்தி மாவை தேவையான அளவு உப்பு, சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ளவும். பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்த பிறகு அனைத்து நட்ஸ்களையும் சேர்த்து நன்கு வறுத்து ஆற வைத்து மிக்ஸி ஜாரில் அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு சப்பாத்தி மாவை திரட்டி அதற்குள் அரைத்து வைத்த பொடியை ஸ்டஃப் செய்து மறுபடியும் திரட்டி தவாவில் போட்டெடுத்தால் சுவையான நட்ஸ் சப்பாத்தி தயார். தக்காளி கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, சாம்பார் தூள். தக்காளி கிரேவி செய்யும் முறை: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நன்கு தாளிக்கவும். பிறகு இதோடு பெருங்காயத்தூள் சேர்த்து கொள்ளவும். பிறகு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக் கொள்ளவும். இதில் பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து சாம்பார் தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து இறக்கினால் சுவையான தக்காளி கிரேவி தயார். சரி நேர்களே, இன்றைக்கு நமக்காக பிரீதா மேம் சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.